அசரீரியின் பக்கங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இந்த காணொளி போகிறதுக்கு முன்னாடி அசரீரியின் பக்கங்கள் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏன் பெயர் வச்சோம் அப்படின்றத ஒரு டைம் பார்ப்போம். அசரீரி அப்படின்னா என்ன? சரீரம் அப்படின்னா உடம்பு, அசரீரி அப்படின்னா உடம்பு இல்லாமல் வானிலிருந்து நம்மை வழிகாட்ட வரும் குரல். நம்ம மகாபாரத ராமாயணத்தில் நிறைய இடங்களில் அசரீரியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் குழந்தையாக இருக்கும்போது காட்டிலேருந்து முதன்முறையாக அரண்மனைக்கு போகிறாங்க. போகும்போது அரண்மனையில் இருந்தவங்க இவர்கள் பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானிலிருந்து ஒரு அசரீரி வருது. அந்த குரல் இவர்களெல்லாம் பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் தான், இவர்களை ஏற்றுக்கணும், இவர்களை ஏற்றுக்கிட்டு அரண்மனையில் இவர்கள் வாழணும், வாழ்கிறதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அப்படின்னு ஒரு அசரீரி சொல்கிறதா நம்ம மகாபாரதத்தில் படிச்சிருப்போம். அப்போ அசரீரி அப்படின்றது நம்மை வழிநடத்த கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு குரல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அசரீரியின் பக்கங்களும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கு அசரீரியின் பக்கங்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலி எதை பற்றினது அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் செய்கிறோம். ஆனால் அதில் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய விஷயங்களும் வருது. அதையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணுறோம். உதாரணமாக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி பவானி கூடுதுறைக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம். ஏன்னா அந்த இடத்துல காவிரி மற்றும் பவானி, அது போக அமிர்தம் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத நதி, இந்த 3 நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல இருக்குது அந்த கோயில். அதனால தான் அவர் பேர் சங்கமேஸ்வரர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஆற்றங்கரையோரத்தில் ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க. வந்து குளிச்சுட்டு அவர்களோட ஆடையை அங்கவே கழட்டி போட்டுட்டு வேறு ஆடை உடுத்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவர்கள் கழட்டி விட்ட ஆடை அத்தனையும் அந்த ஆற்றின் கரையோரத்தில் குப்பையாக அங்கங்கே தேங்கி நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் போயிருந்தால் அதை பார்த்துருக்கலாம். இந்த பழக்கம் எங்கேயுமே சாஸ்திரத்தில் சொன்னதாக தெரியல. ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட சுத்தத்தை நம்ம தான் பராமரிக்கணும். ஏன்னா நம்ம பாரத நாடு போன்ற ஒரு மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒரு கோயிலில் ஒரு சின்ன விஷயத்தை ஒருத்தர் பண்ணோம்னா அதை மறுபடியும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த கோயிலில் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தவறாக அந்த மாதிரி பண்ணதுனால வர்ற எல்லோரும் தான் நம்ம போட்டிருக்க ஆடையை எடுத்துகிட்டு போகக்கூடாது போல், இங்கே குளிச்சுட்டு இங்கே விட்டுறணும் போலன்னு சொல்லிட்டு பழைய ஆடைகளை போட்டு வர்றாங்க. அந்த ஆடையோடு குளிச்சுட்டு அந்த ஆடையை அங்கவே கழட்டி வச்சுட்டு புது ஆடையை போட்டு போயிடுறாங்க. இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வர்ற அந்த கோயிலில் ஏராளமான குப்பைகள். இது வர்றவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை தருது. இன்னொன்று என்னென்னா, கோயிலோட புனிதத்தை எந்த அளவுலையும் நம்ம கெடுக்கக்கூடாது. கெடுக்கிறது நம்மளுடைய கோயில் போய் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்துரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் ஒரு பாடல் பாடியிருக்கார். அந்த பாடலோட அர்த்தம் என்னென்னா, பக்தர்களே வாருங்கள், இந்த ஸ்ரீரங்கத்தோட வாசலில் ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்குங்க. பெருக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் எப்படி போகுதோ அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மண்டி கிடக்கின்ற பாவங்கள் எல்லாமே போகும். வாங்க, என்னோடு சேர்ந்து பெருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கோயிலுடைய வாசலில் நின்று பெருக்கிறது நம்மளுடைய மனசில் இருக்க பாவங்கள் அத்தனையும் போக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மைன்னா, கண்டிப்பாக கோயிலை அசுத்தப்படுத்துறது நம்ம மனசில் ஏராளமான பாவங்களை வரவழைக்கும் அப்படின்றத உண்மை. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்படாத இந்த மாதிரியான மூட பழக்கங்களை நம்ம அடுத்த முறை எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இதே போல் நிறைய கோயில்களில் கிணறுகளில் நம்ம கையில் இருக்க காசை போடுறது, காசு லக்ஷ்மி தேவி அப்படின்னு நம்ம நம்பினா கண்டிப்பாக காசை இந்த மாதிரி யாருக்கும் பயன்படாத கிணத்துல போடுறதுக்கு நம்ம மனம் ஒத்துக்காது. இது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் செய்கிறத பார்த்து இந்த மாதிரி போட்டால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே நம்மளாக நினச்சிக்கிட்டு அங்கே இருக்க கிணறுகளில் பணத்தை போடுறது, கோயிலோட செவர்களில் இருக்கிற ஓட்டைகளில் காசை சொருகி வைக்கிறது, இது மாதிரியான தவறுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக பணம் நமக்கு சேருவதற்கு பதிலாக இருக்கிற பணமும் கரையும். அதுதான் உண்மை. ஏன்னா பணம்ன்றது எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கணும், பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி யாருக்கும் பயன்படாமல் நம்ம கோயிலுடைய சுவர்களில் சொருகி வைக்கிறது, கிணற்றில் போடுறது அப்படின்றது கண்டிப்பாக அந்த பணத்தில் இருக்க லக்ஷ்மியை நம்ம அவமதிக்கிறதுக்கு சமம். அதனால் இந்த தவறை யாரும் அடுத்த முறை செய்யக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, நிறைய கோயில்களில் நெய் விளக்கு அப்படின்ற பேரில் கடைகளில் நிறைய விளக்குகள் விற்கிது. ஒரு சின்ன அகல் விளக்கில் வெள்ளை கலரில் ஒரு எண்ணெய் மாதிரி
பூசி அது நெய் விளக்கு அப்படின்னு 10 ரூபாய்க்கு 5 விளக்கு, 10 ரூபாய்க்கு 2 விளக்குன்னு கொடுக்குறாங்க. ஒரு நெய் விளக்கு இவ்வளோ மலிவாக விற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நெய் வாசனையும் கொஞ்சமும் இல்லை. அப்போ அது என்ன தான் விளக்கு அப்படின்னா, அது ஏதோ சமையலுக்கு பயன்படுத்துகிற விளக்காக இருக்கலாம், அல்லது மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பால் செய்யப்பட்ட விளக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கோயிலில் இந்த மாதிரியான விளக்கை ஏற்றி வச்சு நம்ம வேண்டுதலை கடவுள் முன்னாடி வச்சா அதெல்லாம் பலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கடவுளுக்கு படைக்கப்படும் பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக சாப்பிட உகந்த பொருட்களாக தான் இருக்கணும். நம்ம ஒரு விளக்கு ஏற்றணுன்னா, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா அந்த நல்லெண்ணெய் நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தூய்மையான எண்ணெயாக தான் இருக்கணும். நெய் விளக்கு ஏற்றினா அந்த நெய்யை நம்மளுடைய உணவில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தூய்மையான நெய்யாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம கடவுளுக்கு படைக்கணும். இது போன்ற மலிவான விலையில் கிடைக்கிற விளக்குகளை ஏற்றி நம்ம வேண்டுகோள் வச்சோம், நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனால் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம்னா அடுத்த முறை இந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் பார்த்துக்க முடியும். இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.